இந்த வீக்கெண்டுக்கு டேஸ்டியான சேமியா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஸ்டவ்ல பேன் வச்சு சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி சேமியாவை போட்டு கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 2 மினிட்ஸ்ல சேமியா வெந்ததும் வேறொரு பிளேட்ல மாத்தி உதிரியா எடுத்து விட்டு ஆற வச்சுட்டு இன்னொரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு கூடவே கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லி போட்டு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச தக்காளி தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டு மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து வதக்கி விட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி சிக்கன்லயே தண்ணி விடும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மூடி வச்சு 10 மினிட்ஸ்ல சிக்கன் நல்லா வெந்ததோ கொஞ்சமா லெமனை பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பாயில் பண்ணி வச்ச சேமியாவை சேர்த்து லைட்டா கலந்து விட்டு கொஞ்சமா புதினா கொத்தமல்லி போட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணா நம்மளோட சேமியா சிக்கன் பிரியாணி ரெடி. எங்க வீட்டுல இது கூட ரைத்தா சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்ன ரெசிபி வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல ரெசிபிஸ்க்கு அற்புதாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க.